அன்பு டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தொகுதியாக நம்மளுடைய கருத்து கணிப்புல வந்து பார்த்திருக்கோம். நம்முடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் சார். இந்த தொகுதி நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பயங்கரமான நெக் டு நெக் டஃப் காம்படிஷன் இருக்க போறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக சார்பா வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய கொள்கை தலைவரோட பேரை நிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அஞ்சலை அம்மாளுடைய மகள் வழி பேரை நிக்கிறாரு. இந்த சைடு அதிமுக இருந்து தாவேகாவுக்கு போன ஜேசிடி பிரபாகர் நிக்கிறாரு. அண்ட் அதிமுக ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வளர்மதி நிக்கிறாங்க. சோ எழிலன், வளர்மதி, ஜேசிடி பிரபாகர் மோதக்கூடிய 1000 விளக்கு பகுதி, 1000 விளக்கு தொகுதி யாருக்கு சார்? 1000 விளக்கு தொகுதி வந்து திமுகவுக்கு தான் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப டஃபா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து இங்க போன தடவை வந்து டிஎம்கே ஜெயிச்ச போது கூட, இதே எழிலன் ஜெயிச்ச போது கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32,200 வாக்குகள் அதிகம் பெற்று அந்த மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மார்ஜின்ல ஜெயிச்ச தொகுதி. அப்கோர்ஸ் வந்து போன தடவை எதிர்த்து ஃபைட் கொடுத்தது வந்து குஷ்பு இது பாஜக சார்பில். ஓகே, இந்த தடவை அதிமுகவே களம் காண்கிறது. முன்னாள் அமைச்சரே வேற இறங்கி இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சரே இறங்கிருக்காங்க. ஆனா நீங்க இதுல ஒரு 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 டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஎம்கே எங்க வேரூன்றி இருக்குன்னா, இது வந்து ஏற்கனவே ஒரு 3 தடவை ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி இது. சோ இப்ப நீங்க வந்து 91ல கே கிருஷ்ணசாமி ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. அவர் கிருஷ்ணசாமிக்கு இது ஒரு பயங்கர ஸ்ட்ராங் தொகுதி. அவரும் இங்க 3 தடவை ஜெயிச்சிருக்கிறார். சோ இது வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் தொகுதியா இருந்தாலும் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இங்கேயும் வந்து ஒரு சிறுபான்மையர், அங்க நம்ம எப்படி பெரம்பூர்ல வந்து கிறிஸ்டியன் ஜாஸ்தி, இங்க கொஞ்சம் முஸ்லிம் இஸ்லாமியர் ஓட்டு ஜாஸ்தி. சோ அந்த வகையில ஜேசிடி பிரபாகருக்கு வந்து அந்த வகையான ஓட்டுகள் வரலாம். ஓகே, ஆனா வந்து ஏற்கனவே அதிமுக இன்னைக்கு வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களும் ஒரு ஏற்றுமுகத்துல இருக்கிறதுனால இந்த ஜேசிடி சீட்டு கொடுக்கலங்கிற அங்க தாவினத்தினால மாத்திரம் அவரு இல்ல. நீங்க சொன்னீங்க புசி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் வந்து அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் மறைமுகமாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உதவுன்ட்டு. இங்க ஜேசிடி பிரபாகர் வந்து வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து வளர்மதிக்கு சாதகமா முடியாதா? இல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து இங்க திமுக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீட்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கான்ஸ்டிட்யூன்சி இங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்ப நீங்க கடந்த 6 எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 6ல 5 வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. நடுவுல ஒரே நான் கொஸ்டின் இப்ப மாத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எழிலனுடைய பாட்டி தான் விஜயோடைய கட்சியில கொள்கை தலைவரா இருக்கிறாங்க. அந்த ஒரு நன்றி கடன்ல அந்த ஒரு பெருமைப்படுத்திருக்காங்க நம்ம பாட்டி என்று எழிலன் ஒருவேளை தாவேக்கால சேர்ந்து போட்டி போட்டிருந்தா இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்க முடியுமா? எழிலனோட ஒரு பர்சனல் கரிஷ்மாவா இல்ல டிஎம்கேவோட பர்சனல் கரிஷ்மாவா? அதாவது என்னைக்குமே வந்து இது ரெண்டும் வந்து இது வந்து எப்படின்னா நம்ம காமெடியா சொல்ற மாதிரி தான், ஹேண்ட் இன் ஹேண்ட் தான். ஓகேங்களா? இதுல வந்து இவங்க வந்து டிவிகே வந்து அஞ்சலை அம்மாள் எந்த அளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்க எந்த அளவுக்கு வந்து அஞ்சலை அம்மாளை பேசி இருக்கிறாங்க அவங்களோட இதுல. அவர் டிஎம்கேவை எதிர்த்து பேசுறாரு, பட் ஆனா அந்த கொள்கை பிடிப்புனால பேசுறாரு. அஞ்சலை அம்மாளோட கொள்கை என்ன, அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க, அது எதுவுமே அதான் குறைந்தபட்சம் அஞ்சலை அம்மாள் இருக்கிறாங்கன்றதுக்காக ஜேசிடி பிரபாகரை தூக்குனதை விட எழிலன் அங்க இருந்து தூக்கி இருந்தா ஒரு தாவேக்காக ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கும். அதுவாது ஓரளவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். பட் ஆனா எழிலன் ஏன் வருவாரு? அதாவது அவருக்கு வரது ஏன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. எல்லாரும் வந்து திரு விஜயதாரணி போல அந்த மாதிரி ஒரு தப்பு செய்வாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கடைசியில வளர்மதி டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கடுமையான? இல்ல வளர்மதி வந்து ஷீ இஸ் a fighter. அதனால வந்து அவங்க சாதாரணத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லா லெவல்லையும் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். அம்மாவோட போர்வாள் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு வகையை அவங்க வந்து போர்வாளாவே செயல்பட்டு இருக்காங்க அம்மாக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கும். பட் ஆனா இங்க வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து சார் ஒரு ஒரிஜினல் ஏடிஎம்கே ஆள் அங்க நின்றுட்டு இருக்காங்க, ஒரு மாறி போனவர் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து கண்டிப்பா ஒரிஜினலுக்கு தான் இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் அட்வான்டேஜ் அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே
தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் எஸ் நேயர்களே, ஷார்ட்டா சொல்லணும்னா 1000 விளக்கு தமிழகத்துல ஒரு ரொம்ப 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 டஃப் ஃபைட்டா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்க போது நினைக்கிறேன். அநேகமா மொத்த தமிழகத்திலையும் இங்க தான் மார்ஜின் ஆஃப் விக்டரி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. காரணம் ஸ்டால்வார்ட்ஸா மோதுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எழிலன், வளர்மதி அண்ட் ஜேசிடி பிரபாகர் அப்படின்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஃபேஸா இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. என்டிகேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா களஞ்சியம் போட்டி போட்டாலும் அவர் வந்து அந்த ரேஸ் இல்ல அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கணும். இந்த வகையில வளர்மதி ரொம்ப டஃபா கொடுக்க போறாங்க. லாஸ்ட் டைம் டி நகர்ல சத்யா எப்படி 100 ஓட்டு ரஃபா வந்து குறைஞ்ச இதுல வந்து தோத்தாரோ அந்த மாதிரிதான் வெற்றி தோல்வி அமைய போகிறது. அது வளர்மதியா எழிலனா அப்படின்னு வரும்போது எழிலனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லைட்டான அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம அனலிஸ்ட் முடிச்சிருக்காங்க. சோ நம்ம வந்து தானே தலைவி த்ரிஷா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளுக்கு அந்த விடையை வந்து தெரிஞ்சிடும். May 4க்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கிறோம். அண்ட் எஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாரா இல்லையான்றதும் அதே தானே தலைவி த்ரிஷா அவர்களின் பிறந்தநாளில் தெரிந்துவிடும் அப்படின்றதையும் இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன். சோ எஸ், இன்னொரு தொகுதியில் மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.